இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் வசுதேவர் தேவகியை ஸ்ரீஹரி தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்திற்கு ஏன் தேர்வு செய்தார் என்பதை பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்லோகமே கிடையாது, பாசுரம் கிடையாது, பதிகம் கிடையாது, வெறும் டெக்ஸ்ட். சும்மா ஜாலியாக லிசன் பண்ணுங்க. ஒரு 8 நிமிஷம். தர்மத்தை நிலைக்கு நாட்ட ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். தேவகி 8வதாக கர்ப்பம் தரிக்கிறாள். கருவுற்ற தேவகியின் முகத்தில் உத்தமமான தேஜஸ், ஒரு தெய்வீக ஒளி தெரியுது. அப்போ நார்மலான ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்? சந்தோஷப்படுவான். ஆனால் கம்சனுக்கு வயிற்ற கலக்குது. கம்சன் தேவகியின் வயிற்றில் தன் எதிரி இருப்பதை உணர்கிறான். சிறை காவலை அதிகப்படுத்துகிறான். டபுள் கேட்டு போடுறான். அவள் தப்பிக்க ஓடாமல் இருக்க. மதுராவில் சிறையில் தேவகியின் கர்ப்பம் வளர்ந்தது. எப்படி? ஸ்ரீஹரி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண போகிற அந்த குழந்தை. அதே நேரம் கோகுலத்தில் நந்தகோபனின் மனைவி யசோதை கருவுற்றாள். அங்கும் வளர்ச்சி. எப்படி? ஸ்ரீ மகாலட்சுமி துர்காதேவியாக வளர்ச்சி. அந்த குழந்தை வரப்போகுது. தேவகியின் கர்ப்பத்தில் வந்து அமர்ந்த பகவானை பிரம்மா, ருத்ரன் மற்றும் 33 கோடி தேவர்களும் ஸ்தோத்திரம் செய்கிறாங்க. குரு சூரிய ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உதயமாகும் சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். எப்படி இருந்தார் பார்க்கறதுக்குன்னா, குழந்தை மாதிரி இல்லை, வேற மாதிரி ரூபம் காட்டுறாரு. தாமரை பொற்பாதங்கள், பட்டு பீதாம்பரம், கழுத்தில் கௌஸ்துப மணி, வைஜயந்தி மாலை, வனமாலை தரித்து சங்கு, சக்கரம், கதை, பத்மம், தாமரை ஏந்திய 4 கைகள், வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீவட்ச சின்னம், காதில் மகர குண்டலம், மந்தகாசம், லைட்டான புன்முறுவல்னு வச்சுங்களேன், கருணை விழிகள், தலையில் வஜ்ர கிரீடம். இவற்றுடன் அவன், அந்த குழந்தை வேற ரூபத்தில் வசுதேவர் தேவகிக்கு காட்சியளித்தான். இந்த நிலைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ராக்கிருத தேகம் பொருந்திய கிருஷ்ணர் அப்படிங்கிறாங்க. அது என்ன பிராக்கிருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றாலான உலகியல் அல்லது பௌதீக உடல், அதுதான் பிராக்கிருதம். அப்போ அப்ராக்கிருதம் அப்படின்னா இந்த உலகப் பொருட்களால் ஆனது அல்லாத தூய ஆன்மீக அல்லது தெய்வீக தன்மைகளை கொண்ட உடல். இந்த உடலுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, கர்ம வினைகளால் பாதிப்பு இது எதுவுமே கிடையாது. இறைவன் விஷ்ணு நாராயணன் மட்டும் இந்த மாதிரிலாம். அப்புறம் சில முக்தர்கள், முக்தி அடைந்த ஆன்மாக்கள், நித்திய சூரிகள்னு சொல்லுவோம். முக்தர்கள் மற்றும் இந்த மாதிரி வடிவம் எடுப்பாங்க வேணுங்கிறப்ப. இதை பார்த்த உடனே இந்த மாதிரி தாமரை பொற்பாதங்கள், பட்டு பீதாம்பரம், கலஸ்டில் கௌஸ்துபமணி, வைஜெயந்தி மாலை, வனமாலை, சங்கு, சக்கரம், கதை, பத்மம், காதில் மகர குண்டலம், மந்தகாசம், கருணை விழிகள், தலையில் வஜ்ரகிரீடம் இவற்றை பார்த்தவுடன் வசுதேவரும் தேவகியும் ஸ்ரீகிருஷ்ணனை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தனர். கிருஷ்ணன் இப்போ புன்னகையோடு சொல்கிறாருங்க, பூலோகத்தில் இந்த 7வது மண்மந்திரத்தில், மனு ப்ளஸ் அந்தரம், அதான் மண்மந்திரம், வசுதேவர் தேவகியாக நீங்கள் பிறவி எடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் முதலாவதான ஸ்வயா அம்புவ மண்மந்திரத்தில் சூதபா பிருஷ்ணி என்ற பெயரில் தம்பதியராக இருந்தீர்கள். உங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு குழந்தை வேண்டி நீங்கள் என்னை குறித்து கடும் தவம் செய்தீர்கள். நான் இதே ரூபத்தில் உங்கள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை கேட்டீர்கள். எனக்கு என்ன மனசில் பட்டுச்சுன்னா, கிருஷ்ணர் சொல்கிறாரு, உங்கள் தவம் மிக மிக உயர்ந்தது, உங்கள் சாதனை உயர்ந்தது, அதனால் என்னப்பா குழந்தையை கேட்குறீங்க, நான் மோட்சமே தரேன் அப்படின்ட்டார். மோட்ச பதவி தரம், போயிடு, சந்தோஷமாக இருங்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இருவரும் மோட்சம் மறுத்து புத்திரனையே வேண்டினீர்கள். அப்போ கடவுளுக்கு இப்போ ஒரு ஆலோசனை ஆயிடுச்சு கிருஷ்ணனுக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப உயர்ந்த சாதனை செஞ்சுருக்காங்க, நம்ம மோட்சமே தரேன்னு சொல்கிறோம், அவன் குழந்தையை கேட்குறானேன்னு சொல்லிட்டு
இன்றைய தம்பதிகள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை வேணான்னு நினைக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. மோட்சம் கொடுத்தா கூட வேணாம், குழந்தை வேணுங்கிறாங்க அந்த தம்பதிகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் யோசிச்சு சொல்கிறாரு, மகத்தான உங்கள் தவசாதனைக்கு ஒரு புத்திரனை கொடுத்தால் அது அற்ப பலன் மாதிரி, நான் இதை கொஞ்சமாக கொடுத்த மாதிரி ஆகிடும்ப்பா, நான் நிறைய தரேன், நானே உங்களுக்கு 3 முறை புத்திரனாக பிறப்பேன் அப்படின்னு வரம் கொடுத்தேன். 3 முறை நான் கிருஷ்ணனாவே பிறக்கிறவங்களுக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. அவ்வளோ உயர்ந்த சாதனை நீங்கள் செஞ்சீங்கன்னு. அதை நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு வருஷ்ணி கர்மா என்ற பெயரில் அப்பொழுது பிறந்தேன். 7வது மன்வந்திரத்தில் சென்ற ஜென்மத்தில் நீங்கள் கஷ்யபரின் அதிதியாக இருந்த பொழுது உங்களுக்கு வாமனனாக பிறந்தேன். இப்பொழுது கிருஷ்ணனாக 3வதாக பிறந்து இருக்கிறேன். இதனால் என்ன நோக்கம்னா, கம்சனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவது என் அவதார நோக்கம். நான் இப்பொழுது சிசுரூபம் எடுத்து விடுவேன், அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு வரிசைய கட்டளைகள் கொடுக்குறார். கிருஷ்ணர் சொல்கிறாரு, வசுதேவா என்னை எடுத்துக்கொண்டு நந்தகோபன் வீட்டிற்கு போ. அங்கு யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாள். யசோதை பக்கத்தில் என்னை படுக்க வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து விடு. உங்கள் இருவருக்கும் பிறந்தது பெண் குழந்தை என்று மற்றவர்கள் அறியட்டும் அப்படிங்கிறது. மறுகணமே பச்சிலம் குழந்தையாக மாறினார். வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கொண்டு புறப்பட தயாராகிறார். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி சூழ்நிலை பாருங்கள். மூவிஸில் கூட அப்படிலாம் வராதுங்க. விலங்கிடப்பட்ட கை கால்கள், பூட்டப்பட்ட கதவுகள், நடுநிசி ராத்திரி நேரம், விடாமல் பெய்யும் மழை, பெருக்கெடுத்து ஓடும் யமுனி நதி, கட்டுக்காவல் நிறைந்த வீடு, எவ்வளவு தடங்கள்ங்க ஒரு மனுஷனுக்கு. ஆனால் யார் கூட இருக்கா? ஸ்ரீஹரி கூட இருக்காருங்க. தடங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. வசுதேவர் யோசிக்கவில்லை. பகவான் கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார். ஒரே சிந்தனையுடன் ஸ்ரீஹரியின் அனுகிரகம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புறப்பட தயாராகிறாரு. உடனே கைவிலங்கள் பட்டு பட்டுன்னு அருந்து போகுதுங்க. கதவுகள் திறந்து கொண்டன. பகவான் இருந்ததால் கூட இருக்காரு. குழந்தையே பகவான் இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணனிலே தூக்கிட்டு போறாரு. இரவு பகலாகியது, அவ்வளோ வெளிச்சம். ஆதிசேஷன் படம் எடுத்து கொடை பிடிக்கிறார். கரை புரண்டு ஓடும் யமுனையை வழிபிடுகிறது. யாருக்கு? வசுதேவருக்கு. ஆதிசேஷன் தன் தலைகளால் குடையாக பிடிக்கும் பொழுது வசுதேவர் மேலும் குழந்தை மேலும் ஒரு துளி மழை நீர் கூட விழவில்லை. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவானை சிக்கன பிடித்து கொண்ட பக்தனை ஆதரிக்க சகல தேவதைகளும், வருண பகவான், இந்த பகவான், அந்த பகவான், எல்லாரும் துணை நிற்கிறாங்க. சமஸ்த தேவதைகள் சித்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானை ஸ்டிக்கனும் பிடிச்சிக்கணும். இன்னொரு இடத்துல சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன், அவ்வளோதான். நந்தகோபன் வீட்டில் யசோதை உட்பட அனைவரும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க வசுதேவர் கிருஷ்ணனை யசோதையின் பக்கத்தில் வைத்துவிட்டு அப்பொழுதுதான் பிறந்திருந்த பெண் குழந்தை துர்காவை எடுத்துக்கொண்டு திரும்பவும் சிறைக்கு வந்து சேர்ந்தார். மேஜிக் மாதிரி முன் போலவே கதவுகள் பூட்டிக்கொண்டன, எல்லாம் முன்பிருந்த நிலையை அடைந்தன. இந்த பரவசத்தோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.